நம்மளுக்கு விரோதிங்க இருக்கிறாங்க, பிடிக்காது அவங்களுக்கு பார்த்து, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகாது ஃபாதர் சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், அந்த வீட்டுக்கு போய் சொல்லு, நான் அவங்க மேல இரக்கம் காட்டுறேன்னுட்டு. எவ்வளவு கோவம் வரும் நம்மளுக்கு. எனக்கு இவ்வளோ வெறுப்பு இருக்குது அவங்க மேல. ஆண்டவர் வந்துட்டு எனக்கு சொல்றாரு, போய் அவங்களுக்கு சொல்லு, நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். அதுதான் யோனாவுக்கு நடந்தது. அதுதான் யோனாவுக்கு நடந்தது. யோனாவுக்கு இத்தனை கோபம் இந்த நினைவே மக்கள் மேல். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் இவர்கள், அடிமைப்படுத்தியவர்கள் இவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு போய் நீ சொல், நான் இரக்கம் நிறைந்தவனாக இருக்கிறேன். I'm a God of mercy and compassion. நான் கனிவுள்ள இறைவனாக இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், மனம் மாறச் சொல். அதனால தான் கோவத்துல போய் சொல்றாரு, நீங்களாம் நாசமா போவீங்க 40 நாள். மோசே எங்கு தவறினார்? ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், நீ போய் பாறைக்கு சொல், யூ ஸ்பீக் டு த ராக். ஆண்டவர் பாறையை அடிக்க சொல்லவில்லை மோசேக்கு. ஆண்டவர் பாறைக்கு நீ சொல், தண்ணீர் வரும். ஆனால் மோசே போய், கோபம் அவருக்கு, மோசஸ்க்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். அநேக நேரத்தில் நாம் கோபத்தில் எடுக்கும் முடிவுகள். அந்த தடியை எடுத்து அடிக்கிறார் கோபத்தில், தண்ணீர் வந்தது. ஆனால் மோசே, ஆண்டவர் மோசே அழைக்கிறார், இதேதான் நான் என்ன சொன்ன மோசஸ், நீ என்ன செய்திருக்கிற? நான் உன்னிடம் சொன்னேன், பாறையிடம் நீ சொல் என்று. நீ எதற்காக பாறையை அடித்தாய்? என்னுடைய பேச்சை நீ கேட்கல. தண்ணி வந்துச்சு. ஆண்டவர் மோசஸை கைவிடல. ஏன்னா ஆண்டவர் மோசஸ் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பேச்சு ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். மோசஸ் விரோதமாக போய்விட்டார் என்று தண்ணீர் வரவில்லை என்றால் நிச்சயமாக இல்லை. தண்ணீர் வந்தது, ஆண்டவர் இருந்தார் மோசையோடு. ஆனால் மோசே ஆண்டவருடைய பேச்சுக்கு இணங்கவாறு செய்தாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே,
உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் தவ காலத்தின் முதலாவது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித சின்னப்பர் 2ஆம் வாசகத்தில் நமக்கு சொல்கிறார், ஒருவர் வழியாக பாவமும் சாவும் உலகத்திற்கு வந்தது, மற்றவர் வழியாக நமக்கு நிறை வாழ்வு கிடைத்தது. ஆண்டவருடைய அருளின் முழுமையை நாம் அவரில் பெற்றுக்கொண்டோம் என்று. யார் வழியாக நமக்கு வாழ்வு வந்ததோ அவருடைய பலியை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யாருடைய பலியால் நாம் நம்முடைய பாவங்களை போக்கி நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வோமோ அவருடைய பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு சொல்கிறார், நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதை முழுமையாக பெறும் பொருட்டே நான் வந்தேன் என்று. இந்த திருபலி நமக்கு அந்த முழுமையான வாழ்வை கொடுக்கும் திருபலி. இந்த திருபலி ஏதோ வாழ்வின் ஒரு பகுதியை அல்ல, வாழ்வின் ஒரு அனுபவத்தை அல்ல, அந்த வாழ்வின் முழுமையை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் முழுமனதோடு இந்த திருபலியில் பங்கேற்போம், அந்த முழுமையான வாழ்வை மகிழ்ச்சியை உணர்வோம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். இந்த பாடலின் வழியாக நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பை கேட்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மனம் குழம்பியவர்களாக வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், அவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து பாடுவோம். கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் ஆண்டு முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார்.
ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதுவும் தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே, என் இதயத்தை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியாரால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதற்கு பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்று கோயிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் மறைநூலில் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் எனவும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விற்று அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறில் இருக்கிறோம். நிச்சயமாக நம்மில் அநேக தவ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். அநேகர் நான் இந்த தீய செயலை விட்டுவிடுவேன், இந்த தீயதை விட்டுவிடுவேன், இந்த பாவத்தை விட்டுவிடுவேன் என்று சொல்லி அநேக முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அவை அனைத்தையும் பற்றியும் மகிழ்ச்சி உறுகிறார். நிச்சயமாக நல்லது. பாவத்தை தீயதை விட்டுவிடுவது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக, வாசகத்தின் வழியாக ஆண்டவர் அதையும் தாண்டி நம்மை அழைக்கிறார். நம்முடைய இந்த தவ காலத்தின் மேன்மையை உணர,
இந்த தவக்காலத்தின் ஆழத்தை உணர நம்மை அழைக்கின்றார். பாவத்தை விட்டு விடுவது சரிதான். ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்கிறார், நீங்கள் செய்யும் நல்ல செயல்களையும் கூட நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். Even the good deeds that you do needs to be purified by God. கேட்கலாம், நல்ல செயல்ல எப்படி? நல்ல செயல்னா நல்ல செயல் தான். நல்ல செயல் என்றால் அது நல்ல செயல் தான். ஆனால் நாம் நல்ல செயல்கள் செய்கிறோம் என்று அந்த நல்ல செயல்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக இருந்தால், அவருடைய நேரத்திற்கு விரோதமாக இருந்தால், அவருடைய வழிக்கு விரோதமாக இருந்தால், அந்த நல்ல செயல்களும் நமக்கு தீங்காகத்தான் மாறும். Even the good deeds that are disconnected from God's will, God's way and God's time will turn to be dangerous. எந்த நல்ல செயல்கள் நாம் ஆண்டவரை தவிர்த்து செய்கிறோமோ அந்த நல்ல செயல்களே நமக்கு தீங்காக மாறும். இன்று அலகை சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிறார். இது சோதனைகளின் ஞாயிறு. சாத்தானுடைய சோதனைகளை நாம் பார்க்கும் பொழுது சாத்தான் ஆண்டவரை ஏதாவது தீயதை செய்ய சொல்லி சோதித்தானா? ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீ கொலை செய், ஆண்டவரே நீ பொய் சொல்லு, ஆண்டவரே நீ திருடு, சாத்தான் சொன்னானா? இல்ல. சாத்தான் சொன்ன செயல்கள் வெளிப்படையாக நல்ல செயல்கள் தான். உணவு எல்லோருக்கும் தேவை, அப்பமாக்கு, இந்த கற்களை அப்பமாக்கு, அப்பம் எல்லோருக்கும் தேவை. உணவு கெட்டதுன்னு யார் சொல்வாங்க? Who can say food is bad? Food in itself is good. சாத்தான் ஆண்டவரை எந்த தீய செயல்களையும் செய்ய சொல்லி தூண்டவில்லை. அதை நாம் பார்க்க வேண்டும். The Satan is not tempting Jesus to do something evil. உணவு நல்லது, வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நல்லதாகத்தான் இருக்கிறது. இரண்டாவதாக சாத்தான் என்ன சொல்கிறான்? ஆண்டவருடைய மறைநூலை ஆண்டவருக்கு சொல்கிறான். மறைநூல் நல்லதா கெட்டுதா? பைபிள் நல்லதா கெட்டுதா? நல்லது. ஆனால் அதே மறைநூல் என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய கருத்துகளுக்காக நான் வளர வேண்டும் என்று நான் இந்த மறைநூலை உபயோகித்தால் இது எனக்கு சாபமாக மாறும். The word of God can turn to be my curse when I use it for my personal gains, for my selfish motives. சாத்தான் அந்த மறைநூலை அதற்காகத்தான் பயன்படுத்துகிறார். மறைநூல் நல்லது, வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அதை விட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா? மறைநூலை விட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா? சாத்தான் ஆண்டவரை பார்த்து மறைநூலில் சொல்கிறது, நீர் கீழே குதியும், உம்முடைய கால்கள் கற்களுக்கு அடிபடாதபடி உன்னுடைய தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். நல்லது. சாத்தான் தீயதை செய் என்று ஆண்டவருக்கு சொல்லவே இல்லை. மூன்றாவதாக அதிகாரம் கெட்டது அல்ல. Authority in itself is not bad. அதிகாரம் கெட்டது அல்ல. அது எங்கிருந்து வருகிறது? இதே அதிகாரம் தந்தையிடமிருந்து வந்தால் அதுதான் உண்மையான அதிகாரம். என் தந்தை என்னை மாட்சிப்படுத்துவார், ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை சாத்தான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். அதிகாரம் நல்லதுதான், ஆனால் அது எங்கிருந்து வருகிறது? எப்படி வருகிறது? Authority and power in itself is good, but from where do I get and how do I get? அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது? பெரிய கேள்வி. இன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியுது, சாத்தான் வந்துட்டு ஆண்டவரை ஏதோ கெட்டது பண்ணுங்கன்னு சோதிக்கவே இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் சாத்தான் ஆண்டவரை கெட்டது பண்ணு, நல்லது பண்ணுன்னு தான் சோதிச்சு. உணவு, மறைநூல், அதிகாரம் நல்லதுதான் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது. ஆனால் அதை ஆழமாக சிந்திக்கும் பொழுதுதான் தெரிகிறது, நல்ல விஷயங்கள் கூட ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தால் அவை நமக்கு தீங்காகத்தான் முடியும். The good deeds that are against God's will, God's time and God's way, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய நேரத்திற்கு விரோதமாக, அவருடைய நேரம் என்னுடைய நேரம் அல்ல,
அநேக விஷயம் நல்லதுதான். ஆனால் என்னுடைய நேரத்தில் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அவருடைய நேரத்தில் அல்ல. என்னுடைய நேரம். அநேக நல்ல விஷயங்கள் நல்லதுதான், ஆனால் என்னுடைய நேரம். அநேக நேரத்தில் நான் நினைக்கும்படி என்னுடைய வழியில் நடக்க வேண்டும், நாட் காட்ஸ் வே, மை வே. நம்முடைய நல்ல செயல்களும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நேரத்திற்கு, அவருடைய வழிக்கு விரோதமாக இருந்தால் அவை நமக்கு சாபமாகத்தான் முடியும். எப்பொழுதும் நல்ல செயல்கள் நாம் எப்படி செய்கிறோம் ரொம்ப முக்கியம். ஒரு செயலை நான் செய்யும் பொழுது இது நல்ல செயலா என்ற கேள்வியை கேட்கிறோம். நல்லது நல்லது என்றவுடன் நாம் செய்து விடலாமா? ஆண்டவர் சொல்றார், வெயிட். இஸ் திஸ் ஆக்ட் குட்? எஸ், பட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் குட் கேன் ஐ டூ இட்? நோ. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நல்ல செயல் ஆண்டவரிடம் இருந்து வருகிறதா? பவர் நல்லது யாரிடம் இருந்து வருகிறது? யாரிடமிருந்து வருகிறது? இந்த நல்ல செயல் ஆண்டவரிடமிருந்து வருகிறதா? ஆண்டவரோடு செய்யப்படுகிறதா? ஆண்டவருக்காக செய்யப்படுகிறதா? இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். இஸ் திஸ் குட் டீட் கமிங் ஃப்ரம் காட்? இஸ் இட் டன் வித் காட்? டன் ஃபார் காட்? ஒரு நல்ல விஷயம் என்பதற்காகவே செய்துவிடக்கூடாது. ரொம்ப பெரிய ஆழமான சிந்தனைகள். அந்த நல்ல விஷயம் ஆண்டவரிடமிருந்து வருகிறதா? ஆண்டவரோடு நான் செய்கிறேனா? ஆண்டவருக்காக செய்கிறேனா? இது மிகவும் முக்கியமானது. இதை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்தில் நாம் நல்லதை செய்து தீய பலன்களை பெறுகிறோம். அநேக நேரத்தில் இது நடக்கிறது. நல்லதை செய்து தீய கனிகளை நாம் பெறுகிறோம். எப்படி? நாம் திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுது அநேகரை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் அரசன் சவுல், ஆண்டவர் அந்த அரசனை ஆசீர்வதித்திருந்தார். உன்னோடு நான் இருப்பேன். அமலேக்கியர்களை அவர் சிறைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், வெற்றி உனக்கு தான், வெற்றி சாலுக்குத்தான், அவருக்கு தான் வெற்றி. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்வார், நீ அந்த நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்த நாட்டை அழித்து விடு, யூ டிஸ்ட்ராய் தட் கிங்டம். ஆனால் சவுல் அந்த நாட்டிலிருந்து வெளியேறும் பொழுது அந்த நாட்டில் உள்ள நல்ல ஆடு மாடுகள், நல்ல விஷயங்கள், அதை எடுத்துக்கொள்கிறார். அனைத்தையும் அவர் நாசப்படுத்துவதில்லை. எதற்காக எடுத்துக்கொள்கிறார் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது சவுல் சொல்வார், ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க, உமக்கு அர்ப்பணிக்க. நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஆனால் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தகுந்தவாறு நடந்து கொண்டாரா? காட்ஸ் வில், ஆண்டவருடைய சித்தத்திற்கு உகந்தவாறு நடந்து கொண்டாரா என்றால் இல்லை. ஆகையால் தான் சவுல் செய்ததை ஆண்டவர் வெறுத்தார். ஐ டிடெஸ்ட். நான் உனக்கு என்ன சொன்னேன்? அநேக நேரத்தில் நம்முடைய வீடுகளில் பிள்ளைகளை நீங்கள் பார்த்து கேட்கிறீர்கள் அல்லவா? எல்லோரும் நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்கிற? நான் சொன்ன செய். அதை தான் ஆண்டவர் சவுலுக்கு சொல்கிறார், நான் உன்னிடம் சொன்னது என்ன? ஆனால் சவுல் சொல்கிறான், உமக்காக அர்ப்பணிக்கத்தான் நான் எடுத்து வந்தேன். ஆண்டவர் சொல்வார், இது எனக்கு தேவையில்லை, ஐ ஹேட் திஸ். நல்லது, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக இருக்கும் பொழுது அது தீயதாக மாறுகிறது. மோசே எத்துணை நல்லவர், எப்பேற்பட்ட ஒரு நாயகன் மோசஸ். அவரை போல ஒரு நாயகனை, ஒரு தலைவரை நாம் இனிமேல் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நாயகன். அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க எத்துணை பாடுகள், எத்துணை போராட்டம். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், மோசே நான் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய சொல் ஒவ்வொன்றும் வல்லமையாக மாறும், நீ சொன்னால் அது நடக்கும். உன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் வல்லமையாக மாறும், நீ எதை செய்கிறாயோ அது நடக்கும், நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவருடைய பிரதிநிதியாகவே மாறுகிறார். மோசே பேசுறது யார் பேசுற மாதிரி? ஆண்டவர் பேசுற. மோசேயுடைய வார்த்தைக்கும் இறைவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசமே இல்லை. ஆண்டவருடைய வாயாக, அவருடைய சத்தமாக, becomes the voice of God.
ஆண்டவருடைய குரலாக மோசே மாறிவிடுகிறார். நீ என்ன சொல்வ நடக்கோ மோசஸ் போ. அனைத்தையும் மோசே செய்கிறார். மெரிபா என்ற இடத்திற்கு இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அங்கு உணவு கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். இப்ப என்ன வேணும்னு கேட்கிறாங்க? தண்ணி கேட்கிறாங்க. இப்போ தண்ணி கேட்கிறாங்க மோசஸ் கிட்ட. மோசஸ் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போறாரு. ஆண்டவரே, இந்த மக்கள் தண்ணி கேட்கிறாங்க இப்போ. அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், எண்ணிக்கை நூலில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்வார், நீ இந்த ஒரு இடத்திற்கு போ, அங்கு பாறையிடம் சொல், பாறையிடம் சொல், தண்ணீர் வரும். மோசே அந்த இடத்திற்கு போகிறார். பாறை இருக்கிறது. மோசே தன்னுடைய தடியை எடுத்து பாறையின் மேல் அடிக்கிறார். தண்ணீர் வந்ததா? வந்துச்சு. அப்போ என்ன தப்பு இருக்குது? மோசே அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டது தவறா? நிச்சயமாக. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எல்லாம் சரிதான். மோசே எங்கு தவறினார்? ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், நீ போய் பாறைக்கு சொல், யூ ஸ்பீக் டு த ராக். ஆண்டவர் பாறையை அடிக்க சொல்லவில்லை மோசேக்கு. ஆண்டவர் பாறைக்கு நீ சொல், தண்ணீர் வரும். ஆனால் மோசே போய், கோபம் இருக்கு மோசஸ்க்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன். அநேக நேரத்தில் நாம் கோபத்தில் எடுக்கும் முடிவுகள். அந்த தடியை எடுத்து அடிக்கிறார் கோபத்தில். தண்ணீர் வந்தது. ஆனால் மோசே, ஆண்டவர் மோசே அழைக்கிறார். இதேதான், நான் என்ன சொன்ன மோசஸ், நீ என்ன செய்திருக்கிற? நான் உன்னிடம் சொன்னேன் பாறையிடம் நீ சொல் என்று. நீ எதற்காக பாறையை அடித்தாய்? என்னுடைய பேச்சை நீ கேட்கல. தண்ணி வந்துச்சு. ஆண்டவர் மோசஸை கைவிடல. ஏன்னா ஆண்டவர் மோசஸ் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பேச்சு ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். மோசஸ் விரோதமாக போய்விட்டார் என்று தண்ணீர் வரவில்லை என்றால் நிச்சயமாக இல்லை. தண்ணீர் வந்தது. ஆண்டவர் இருந்தார் மோசையோடு. ஆனால் மோசே ஆண்டவருடைய பேச்சுக்கு இணங்கவாறு செய்தாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், அந்த பாறையிடம் சொல். ஆனால் மோசே அடித்தார். ஆங்கிலத்தில் அநேக நேரத்தில் நாம் கோபம் வரும்போது, இந்த பெரிய பெரிய ஆபீஸ்ல உங்க சபார்டினேட்ஸ்க்கு, உங்க கை கீழே வேலை செய்யறவங்களுக்கு இந்த பாஸ் ஒரு வார்த்தை சொல்வார் எப்பவுமே, ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. அநேக நேரத்தில் இந்த பாஸ்ங்க சொல்லுவாங்க, நான் சொல்றத மட்டும் செய், ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. தட் இஸ் வாட் த லார்ட் வாஸ் டெல்லிங் மோசஸ், ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. மோசஸ் செய்யல. பயன் என்ன ஆச்சு? விளைவு என்ன? மோசஸ் அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு போகவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மக்களின் முன்பாக நீ என்னுடைய மாண்பை காப்பாற்றவில்லை, நீ வாக்களித்த நாட்டுக்கு போக மாட்டாய். மோசஸ் வாக்களித்த நாட்டிற்கு போகவே இல்லை. இஸ்ரவேல் மக்களை மீட்டார், வழி நடத்தினார். ஆனால் அவர்கள் அந்த வாக்குத்தத்த நாட்டில் நுழையும் பொழுது மோசே அவர்களோடு இருக்கவில்லை, இறந்து விட்டிருந்தார். மோசே செய்தது எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய பேச்சுக்கு விரோதமாக நாம் செய்யும் நல்ல செயல்களும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக இருந்தால் அது நமக்கு சாபமாகத்தான் மாறும். Even the good that we do, when they're against God's will, they will become our curse. பழைய ஏற்பாட்டில் அநேகர் நாம் நினைவு கொண்டு தியானித்துக் கொண்டே இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யோனாவை பார்க்கிறோம். எந்த நாட்டை மீட்பதற்காக ஆண்டவர் யோனாவை அழைக்கிறார்? நினைவே நகரத்தை. யோனாவுக்கு அங்கு போக விருப்பம் இருந்ததா? இல்லை, தப்பித்து ஓட பார்த்தார். அவருக்கு அங்கு போக விருப்பமே இல்லை. ஆயினும் ஆண்டவர் எப்படியோ யோனாவை பிடித்து கொண்டு வருகிறார். வந்து, நீதான் செல்ல வேண்டும், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், போய் நினிவே மக்களுக்கு சொல், மனம் மாறுங்கள், ஆண்டவரிடம் திரும்புங்கள், ஆண்டவருடைய கோபத்திற்கு உள்ளாகாதீர்கள், மனம் மாறுங்கள் என்று போய் நினைவே மக்களுக்கு சொல். repent and come back to the Lord. அவர்களுக்கு சொல். யோனா நினைவே நகரத்துக்கு போகிறார். போனவுடன் யோனாவுடைய முதல் வார்த்தைகள் நினைவே நகரத்துக்கு என்ன? இன்னும் 40 நாட்கள் தான், நீங்கள் அனைவரும் அழிந்து போவீர்கள். Only 40 days are left and Nineveh shall be overthrown. கடவுள் இதை சொல்லலையே யோனாவுக்கு.
யோனா அங்கு சென்றது நல்ல விஷயம்தான். அந்த மக்களை மீட்க வேண்டும் என்பது நல்ல விஷயம்தான். யோனா போய் அங்கு இதை சொன்னவுடன் மக்கள் மனம் மாறினார்களா? மனம் மாறினார்கள். The people of Nineveh repented and turned back to God. மனம் மாறினார்களா? நல்லது, பயனும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னது, அவர்களுக்கு போய் சொல், மனம் மாறுங்கள். ஆனால் யோனா போய் சொல்கிறார், இன்னும் 40 நாட்கள் தான், நீங்கள் அழிந்து போவீர்கள். Nineveh shall be overthrown. அவ்வளோ கோபம் இந்த யோனாவுக்கு. இந்த நினைவே மக்களை பார்த்தா அவ்வளோ கோபம். அவன் நாசமா போனோன்றார். அங்க போய் நின்று அவர் சாபம் தான் விடுறார். மனம் மாறுங்கள் என்று நினைவே மக்களுக்கு அவர் சொல்லவில்லை. நினைவேன பட்டணத்தில் போய் நின்று அவர் சாபம் தான் இடுகிறார். 40 நாள் நீங்கெல்லாம் நாசமா போயிடுவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய எண்ணம் அதாக இருந்ததா? நிச்சயமாக இல்லை. இரக்கம், ஆண்டவர் சொல்கிறார், என் இரக்கத்தை அவர்களுக்கு போய் சொல். ஆனால் யோனா ஆண்டவருடைய தீர்ப்பை போய் சொல்கிறார். God told Jonah to communicate his mercy, but Jonah was going and communicating the judgment of God. நம்ம கேட்கலாம், என்னத்துக்காக யோனாவுக்கு இந்த நினைவே மக்கள் மேல இவ்வளோ கோபம்? ஏன் இவ்வளோ கோபம்? காரணம் இருக்கு. காரணம் இல்லாத யோனா வந்துட்டு நினைவே மக்கள் மேல இவ்வளோ கோபம் படல. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள். 2 நாடுகள் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. பாபிலோன் அரசு அவர்களை அடிமைப்படுத்துகிறது, அசிரியா அரசு அவர்களை அடிமைப்படுத்துகிறது. அதை தான் ஆங்கிலத்தில் பாபிலோனியன் எக்ஸைல் அண்ட் அசிரியன் எக்ஸைல் என்று சொல். அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்த நினைவே மக்கள் யார்? அசீரியா, அந்த நாட்டின் தலைநகரம் தான் நினைவே. அசீரியா நாட்டின் தலைநகரம் தான் நினைவே. அப்படியானால் இந்த நினைவே மக்கள் யார்? இந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தியவர்கள். யோனா யார்? இஸ்ரேல் குலத்தை சார்ந்தவர். இந்த நினைவே மக்கள் அவர்களை அடிமைப்படுத்தியவர்கள், தாக்கியவர்கள், சிறைப்பிடித்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், அவர்களுக்கு போய் என்னுடைய இரக்கத்தை சொல். உங்க விரோதிங்க உங்களுக்கு இருக்கிறாங்க, நம்மளுக்கு விரோதிங்க இருக்கிறாங்க, பிடிக்காது அவங்களுக்கு பார்த்து, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகாது ஃபாதர் சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், அந்த வீட்டுக்கு போய் சொல்லு, நான் அவங்க மேல இரக்கம் காட்டுறேன்னு. எவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு. எனக்கு இவ்வளோ வெறுப்பு இருக்குது அவங்க மேல. ஆண்டவர் வந்துட்டு எனக்கு சொல்றாரு, போய் அவங்களுக்கு சொல்லு, நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். அதுதான் யோனாவுக்கு நடந்தது. அதுதான் யோனாவுக்கு நடந்தது. யோனாவுக்கு இத்தனை கோபம் இந்த நினைவே மக்கள் மேல். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் இவர்கள், அடிமைப்படுத்தியவர்கள் இவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு போய் நீ சொல், நான் இரக்கம் நிறைந்தவனாக இருக்கிறேன். I'm a God of mercy and compassion. நான் கனிவுள்ள இறைவனாக இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், மனம் மாற சொல். அதனால தான் கோவத்துல போய் சொல்றாரு, நீங்களாம் நாசமா போவீங்க 40 நாள். யோனா போனது நல்லது, மக்கள் மனம் மாறியது நல்லது. ஆனால் யோனாவுடைய வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள் அல்ல. நல்ல விஷயம்தான், ஆனால் கடவுளுடைய சித்தத்திற்கு விரோதமாக இருந்தது. நாட் காட்ஸ் வே. காட்ஸ் வே இஸ் வே ஆஃப் கம்பேஷன். இறைவனுடைய வழி இரக்கத்தின் வழி. யோனா சொன்ன வழி ஆண்டவருடைய தீர்ப்பின் வழி. அந்த வழியை ஆண்டவர் சொல்லவில்லை. அநேகர் காயின், ஆபேல் 2 பேரும் காணிக்கை எடுத்து சென்றார்கள். காணிக்கை கொடுப்பது தவறா? நிச்சயமாக இல்லை. எந்த உள்ளத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள்? பரிசேயரும் ஒரு சட்ட வல்லுனரும், ஸ்கிரைப், அந்த பரிசேயர் அவரும் ஒரு வரி தண்டுவரும் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கிறார்கள். ஜெபிக்க செல்வது தவறா? நிச்சயமாக இல்லை. ஒருவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, இன்னொருடைய ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. ஆனால் அந்த வரி தண்டும் பாவியினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜெபம் நல்லதுதான், அதை நான் எப்படி செய்கிறேன்? நல்ல செயல்கள் நல்லதுதான். ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, அவருடைய வழியில் இருக்கும் பொழுது, அவருடைய நேரத்தில் நாம் செய்யும் பொழுது. இதற்கு விரோதமாக இருந்தால் நல்ல செயல்களும் நமக்கு சாபமாகத்தான் முடியும், கெட்டதாகத்தான்.
அப்படியானால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் தரும் செய்தி என்ன? இதன் வழியாக இன்னும் அநேகரை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம், தியானித்துக் கொண்டே இருக்கலாம், நேரமில்லை. புனித ராயப்பர் ஆண்டவர் அவருடைய மரணத்தை பார்த்து சொல்கிறார், மனுமகன் நிராகரிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மூப்பர்களாலும் தலைமை குருக்கராலும் அவர் புறக்கணிக்கப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் ராயப்பர் கேட்கறதே இல்லை. சிலுவையில் அடி வாங்கணும், நிராகரிக்கணும், அவங்க ஆண்டவரை தூரம் தள்ளிடுவாங்க, இது மாற்றம் கேட்டுச்சு. ராயப்பர் என்ன சொல்கிறார் ஆண்டவருக்கு? ஆண்டவரே இது வானா உங்களுக்கு, ஆண்டவரே இது உங்களுக்கு வானா, சிலுவை வானா. ராயப்பர் இதை சொன்னது எதற்காக? ஆண்டவர் மேல் இருந்த பாசத்திற்காக. தப்பில்லை. ராயப்பருக்கு ஆண்டவர் மேல அலாதியான பிரியம். நாம் யாரை அன்பு செய்கிறோமோ அவர்கள் சாக என்று நினைக்க மாட்டோம். ராயப்பர் நினைத்தது நல்லதுதான். ஆண்டவர் மேல் அலாதியான அன்பு அவருக்கு, அலாதியான அன்பு. ஆகையால் சொல்கிறார், அந்த அன்பின் அடையாளமாக ஆண்டவரே வேணாம், நீங்க சாவாதீங்க. ரைட் லவ் with the wrong direction. Right love with the wrong direction. சரியான அன்பு தவறான பாதையில். சரியான அன்பு, அன்பு சரிதான், ஆனால் அது நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் பொழுது, ஆகையால் தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல. இன்று ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி மிகவும் அருமையான செய்தி. அநேக நல்ல செயல்களை நாம் செய்கிறோம், நாம் ஒவ்வொருவரும். அந்த செயல்களை எப்படி செய்கிறோம்? வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிறோம், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல செயல். நான் உங்களை திட்டிக்கினே பார்த்துக்குவேன்னு சொன்னாக்கா அதுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. நான் சாமியார் ஆயிருக்கிறது நல்லதா கெட்டுதா? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா நான் என் ஆபீஸ்ல உட்காரும் போது வரவங்களெல்லாம் திட்டினே இருக்கிறேன், சபிச்சுனே இருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்குவாரா? நீங்க வீட்டுல சமைக்கிறது நல்லது, நல்லது இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், சமைக்கிறது நல்லது. அந்த சமைக்கும் போது எல்லாரும் நான் சமைச்சினே, எப்போ பாரு இவங்களுக்கு செய்து கொட்டணும், திட்டினே நான் சமைச்சேன்னா ஆசீர்வாதம் இருக்குதா? இல்ல. டீச்சரா வேலை செய்யறோம், நான் வேலை செய்யும் பொழுது என்னுடைய மாணவர்களை திட்டிக் கொண்டும் வதைத்து கொண்டு இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கிறதா? இல்லை. நாம் நல்ல செயல்கள் செய்வது முக்கியம் இல்லை, அதை எப்படி செய்கிறோம்? ஆண்டவரோடு இணைந்து அவருடைய சித்தத்திற்கு உகந்தவாறு அவருடைய வழியில் செய்கிறோமா? அதுதான் முக்கியம். நான் நல்லதை தானே செய்தேன், அதை தானே ஆண்டவர் மார்த்தாவுக்கு சொல்கிறார். ஆண்டவர் மார்த்தாவுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது மார்த்தா பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். நல்லது தானே, ஆண்டவருக்கு சமைச்சுன்னு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கல. மார்த்தா மார்த்தா, யூ ஆர் டிஸ்டர்ப்ட், அநேக விஷயங்களை பற்றி நீ மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே ஒன்றுதான். இன்று நமக்கு தேவையானது ஆண்டவர் மட்டும்தான். இந்த நாள் நாம் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய நல்ல செயல்களை, நான் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த நல்ல செயல்களை நான் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். ஐ மஸ்ட் பியூரிஃபை மை குட் ஒர்க்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்னுடைய நல்ல செயல்களை, ஆண்டவரே நான் வீட்டில் வயசானவங்களை பார்த்துக்கிறேன், ரொம்ப நல்ல செயல், அதை சரியா செய்யறதுக்கு எனக்கு அருள்தார். நான் டீச்சரா இருக்கிறேன், நான் டாக்டரா இருக்கிறேன், லாயரா இருக்கிறேன், சரியா இருக்கிறதுக்கு அருள்தார். என்னுடைய குடும்பத்திற்காக நான் உழைக்கிறேன், அதை சரியாக செய்ய எனக்கு அருள்தார். நான் குருவானவராக இருக்கிறேன், அதை சரிவர நான் வாழ எனக்கு அருள்தார். நல்ல செயல்கள் ஆண்டவரோடு இணைந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம், இல்லை என்றால் இல்லை. ஆண்டவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய வழி, என்னுடைய வழி அல்ல, ஆண்டவருடைய வழி என்று ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். நம்ம தலை கீழா மேல நின்னா கூட ஆண்டவருடைய சித்தம் தான். ஆகையால் அதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய வழி என்ன, ஆண்டவரே உம்முடைய நேரம் என்ன என்று நாம் கேட்போம். அப்பொழுதுதான் நம்முடைய நல்ல செயல்கள் ஆசீர்வாதமாக மாறும், நம்மை ஆண்டவருடைய அருகில் கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவன் நம் அருகில் இருக்கிறார். அவரில் நம்பிக்கை வைத்து
நம்முடைய ஜெபங்களை அவருக்கு சொல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை லியோ, எமது பேராயர் பெர்னார்ட் மோரஸ் எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் தங்களுக்கு வந்தடையும் எல்லாவித சோதனைகளையும் வென்று இறை மக்களை மனமாற்றத்திற்கு இட்டு செல்லும் பணியை சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வேண்டிய வலிமையும் சக்தியையும் அவர்களுக்கு அளித்தள்ள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இத்தவ நாட்களிலே நாங்கள் எங்கள் உறவுகளோடு ஒப்புரவாகி பகைமைகளை விட்டுவிட்டு மனமாற்றமடைந்து உமது விருப்பப்படி நடக்க வேண்டிய ஞானத்தை எமக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் தெய்வமே இறைவா, உம்முடைய அன்பிலிருந்து எம்மை பிரிக்க முயற்சிக்கும் மனிதர்கள், பொருட்கள், ஆசைகள், சந்தர்ப்பங்கள் போன்ற கொடிய சோதனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உண்மையான நம்பிக்கை வாழ்வு வாழ்வதற்கு வேண்டிய வரலை தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பின் நாள் என்னும் இறை வழிபாட்டை எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்து இக்காலத்தை உம்மையே தேடி நேசிப்பதிலும் உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழ்வதிலும் எங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் நாம் செய்யும் நல்ல செயல்கள் இறைவனோடு இணைந்து அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு அவருடைய வழியில் அவருடைய நேரத்தில் செய்ய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். நாம் செய்யும் நல்ல செயல்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம். நம்முடைய ஜெபங்களுக்காக அநேகர் நம்மில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்றீர். நாங்கள் செய்யும் நல்ல செயல்களை உமோடு இணைந்து செய்யவும், உம்முடைய நேரத்தில் செய்யவும், உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு செய்யவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.